இஸ் லோக்கி பீயிங் டூ மச் ஓவர் ரேட்டட்? கூலி படத்தை பார்த்தோன்னா அப்படி தான் தோணுது. ஃபஸ்ட்டு அனிருத்து படத்தை பார்த்துட்டு மியூசிக் போடுறாரா இல்லை மியூசிக் போட்டுட்டு படத்தை பார்க்குறாரான்னு தெரில. மியூசிக் நல்லா இருந்தால் போதுமா, படத்துக்கு சிங்க் ஆக வேணாமா? ஒரு இடத்துல கூட படத்துக்கும் மியூசிக்கும் சிங்கே ஆகலை. ரெண்டாவதா என்ன கலர் கிரேடிங் எதுன்னே தெரியல. ஏதோ சாவு ஃபோட்டோவுக்கு போட்ட மாதிரி 2 சைடு இருட்டடிச்சு நடுவில் மட்டும் கொஞ்சம் ரஸ்டியாக கலர் கொடுத்து எதுக்கு அதெல்லாம்? மோனிகா பாட்டு வந்தப்பே இந்த ஃப்ளேவர் இருந்துச்சு, அப்புறமேல மாற்றிட்டாங்க யூடியூப்பில். படம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அதே ஃப்ளேவரில் இருக்குது. கொஞ்சம் கூட செட்டே ஆகலை படத்துக்கு. அடுத்து எடிட்டிங் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு பாதி சீனு புரியலை. ஏதோ பாதியாக கட்டாயி இங்கே அங்கன்னு மாறி மாறி வந்துட்டுருக்கு. இதில் தலைவர் வேற எங்கிட்ட அங்கிட்டன்னு சுற்றி வந்துகிட்டு இருக்காரு. அவரால் கையும் தூக்க முடியல, காலும் தூக்க முடியல. பார்க்கவே பாவமாக இருக்குது. படத்தில் ஒரு கேஸ்டிங் கூட நல்லா இல்லை. என்ன கேஸ்டிங் அதுனே தெரில. ஸ்ருதி ஹாசனில் ஆரம்பித்து நாகார்ஜுனா, ஆமீர் கான்லாம் ஐயோ போகிற போக்கில் புரடிலேயே அடித்து அமிச்ச மாதிரி இருந்துச்சு. எதுக்கு இப்படி மற்றவன்ட்ட போய் மானத்தை வாங்கிக்கிட்டு? லியோ படம் எடுத்தப்போ டைம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாப்புல. இந்த படத்துக்கு இவர் தான் லோக்கி தான் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணார். அப்படியும் இப்படி எடுத்தாங்கன்னா அப்போ விஜய் சொல்கிறது தானே ரைட்டு, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே ஒர்க் பண்ணணும். படத்தில் நல்லதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. படம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு கடைசியாக 10 நிமிஷம் ஏதோ டிக்டாக் ரீல் மாதிரி குட் பேட் அக்லி மாதிரி அடிச்சு ரீல்ஸ் நோத்திட்டாங்க. அது வேணால் ஓகே பார்க்கலாம். மற்றபடி அப்படியே ஃப்ளாட்டாக போகுது. படத்தில் ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை, ஒரு ஹை சீனே இல்லை. ஒரு லியோவில் இருந்த காஃபி ஃபைட் சீன் மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. அது மாதிரி ஒரு 2 சீன் வச்சுருந்தா கூட படம் சூப்பராக இருந்திருக்கும். மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாளாக இந்த ஓவர் ரேட்டர் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே லோக்கலில் தான் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பேன் இந்தியான்னு இந்தியா முழுக்க கொண்டு போய் நாஸ்தி பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயாச்சும் நம்ம டைரக்டர்ஸ்லாம் எங்கே தப்பு நடக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி ஒழுங்காக ஒர்க் பண்ணோம். கதையில் சுத்தமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. கண்டிப்பாக ஸ்டோரி ரைட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில். பார்ப்போம்.